ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்ள பாடம் என்னவென்றால் உப்பாயிருங்கள். ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13-14 நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்றார். பாருங்க, உப்பு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணுன்றார். உலகத்துக்கு உப்பாக இருங்க அப்படின்றார். உப்பு எப்படி சுவை கொடுக்கக்கூடியது இல்லையா? அது கொடுக்குற சுவை வேறு எதாலும் தர முடியாது. சர்க்கரை சுவை கொடுக்கலாங்க, ஆனால் உப்பு தான் அது நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் போட முடியாது. உப்பு தான் அந்த சுவையை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அது மாதிரி உலகத்துக்கு நீங்கள் உப்பாக இருங்கன்றாரு. அப்போது அந்த உப்பாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? இப்போ உப்பு தயாரிக்கிறாங்க பாருங்கள். இந்த கடல் நீரை நிறைய முறையில் எடுக்கிறாங்க. நிலத்துலேருந்து எடுக்கிறாங்க, பாறையிலேருந்து எடுக்கிறாங்க, கடல் நீர்லேருந்து எடுக்கிறாங்க. அதை கடல் நீரை ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து அதை சூரிய ஒளியில் வைக்கிறாங்க. அந்த நீர் ஆவியானதுக்கப்புறம் அது ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா, அதான் உப்பு. அந்த ஆவியான நீர் போனதுக்கப்புறம் அதை கீழே பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கும். அப்படி அதை எடுத்து அதை ரெடி பண்ணுறாங்க. அப்போது அந்த கடல் நீரை பாத்திரத்தில் எடுக்கும்போது அது நீரும் உப்பும் கலந்துருக்குது. ரெண்டும் கலந்துருக்கும்போது எந்த பயனும் இல்லைங்க. அந்த சூரிய ஒளியில் வைக்கும்போது அந்த தண்ணி ஆவியாக போனதுக்கப்புறம் தான் அந்த உப்புக்கு அது பயன் தருது. நம்மளும் பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற தீயது தீமைகள் எல்லாத்தையும் நம்ம விட்டுடணும். அப்படி விட்டால் மட்டும்தான் நம்ம அந்த உப்பு மாதிரி பலன் தர முடியுங்க. அப்புறம் பாருங்கள், மார்க் 9ஆவது அதிகாரம் 50ஆவது வசனம், நீங்கள் உப்பாக இருங்கள் அப்படின்றார் ஆண்டவர். அப்போ உப்பாக இருங்க, உப்பின் தன்மையை கொண்டு இருங்கள், மனிதர்களுக்குடைய அன்பாக இருங்கள், சமாதானமாக இருங்கள் அப்படின்றாரு. அப்போ பாருங்கள், உப்பு எதை அன்பு சமாதானத்துக்கு கம்பேர் பண்ணுறாரு. அப்போது நம்ம அந்த உப்புலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இப்போது நீங்கள் ஒரு சாப்பாடுக்கு போடுறீங்க, இல்லை எல்லாத்துக்கும் உப்பு தேவை. ஒரு கிரேவிக்கு உப்பு போடுறீங்க. நீங்கள் பாருங்கள், மீன் போடுவீங்க, கறி போடுவீங்க, காய்கறி போடுவீங்க, மசாலா போடுவீங்க, இன்னும் தக்காளி வெங்காயம் எல்லாமே தெரியும். ஆனால் உப்பு பார்த்திங்கன்னா அது இருக்கிற இடமே தெரியாது. ஆனால் அது பாருங்கள், அது சுவை கொடுக்கும். ஏசப்பா அப்படி தானே இல்லை? அவர் பாருங்கள், எல்லாம் நிறைய இது செஞ்சுட்டு யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படிங்க. அந்த 12 வயசு பெண்ணை குழந்தைக்கு உயிர் கொடுத்துட்டு யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்வார். நிறைய ஒரு கூட பார்வை வச்சு நீ யார்ட்டையும் சொல்லாத அப்படின்வார். அது பாருங்கள், தன்னை இது பண்ணிக்க மாட்டார். அந்த 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 அவருடைய அந்த மகிமையின் அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி அதை வெளிப்படக்கூடாது அப்படின்றதுக்காக, அந்த சிலுவை மரணம் வர்றதுக்கு முன்னாடி தெரியக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்லியிருப்பார். அப்போது உப்பு அந்த கிரேவியில் இருக்குங்க, ஆனால் உப்பு தெரியாது, ஆனால் சுவை தெரியும். அப்போது நம்மளும் அப்படி தாங்க இருக்கணும். நம்ம சுவையாக இருக்கணும், மற்றவங்களுக்கு சுவையாக இருக்கணும். அப்போ அன்பாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். நம்மளுக்குள்ளே வஞ்சனை இருக்கக்கூடாது, தீமைகள் இருக்கக்கூடாது. அந்த உப்பு போல் நம்ம இருக்கணும். லூக்காவது அதிகாரம் 14வது லூக்கா புத்தகம் 14வது அதிகாரம் 34-35 படித்து பாருங்கள். அதுலேயும் ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீங்கள் உப்பாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். உப்பு சாரமற்று போனால் எதுக்குமே உதவாது, நிலத்துக்கும் உதவாது, உரத்துக்கும் உதவாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதில். அப்போது நம்ம உப்பாக இருக்கணுங்க. உப்பாக இருந்தால் மட்டும்தான் தேவனுக்கு உண்மையாக இருக்கிற மாதிரி. அது எப்படி அந்த கடல் நீர்லேருந்து தன்கிட்ட இருக்கிற அந்த சூரிய ஒளியில் அதில் படிஞ்சிருக்கிற அந்த நீரை எல்லாம் ஆவியாக
மேலே போயிட்டு மீதி இருக்கிறது உப்பாகுதோ, அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நன்மைகள் மன்னிக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற தீமைகள், வஞ்சனைகள், ஆணவங்கள், பெருமைகள், அதிகாரங்கள், உயர்ந்த எண்ணங்கள், இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு நம்ம சாதாரணமாக அமைதியாக இருந்தால் நாமளும் அந்த உப்பு மாதிரி பிறருக்கு பலன் கொடுப்போம். உப்பு எப்படி தனக்கு அதுக்கு ஒரு எதில் நம்ம போடுறோமோ அதில் உப்பு பார்த்தா தெரியாதுங்க. ஆனால் சாப்பிட்டா தெரியும். ஓ, இதில் உப்பு நல்லா இருக்குது அப்படின்னு. அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது, கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்டுடலாம். அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது. ஆனாலும் கரெக்டாக இருந்தால் தான் சுவை நல்லா இருக்கும் இல்லைங்களா? அப்போது நம்ம அதே மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், லிமிட்டாக இருக்கணும். தேவையில்லாமல் ரொம்ப யார்கிட்டையும் வச்சுக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார்ல, தேவனை தவிர ஒருவரும் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. மூச்சில் நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதே, தேவனை மட்டும் நம்பு, தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் தேவனை மட்டுமே நம்பி இருக்கோம். அந்த உப்பு மாதிரி அளவாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு அந்த இடத்துக்கு இருந்தால் போதும். நம்ம ரொம்ப ஓவராலாம் எதுவும் பண்ணக்கூடாதுங்க. ஓவராலாம் பண்ணால் அது சகிப்புத்தன்மை ஆகிடும். கம்மியாக இருந்தால் கூட அது நல்லா இல்லை, சிலவங்க சாப்பிடுவாங்க, சிலவங்க நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால கரெக்டாக லிமிட்டாக இருந்தால் அது சுவையாக இருக்கும், தரமாகவும் இருக்கும், அது எல்லாத்துக்கும் உபயோகப்படும். ஆனால் அது உபயோகப்படுறது பார்க்க தெரியாது, அதை உண்ணும்போது தெரியும். அதே மாதிரி நாமளும் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு இதில் நம்ம எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும். அந்த கிறிஸ்தவர்கள்ன்றதை நம்மளுடைய நற்கிரிகள் மூலம் மற்றவங்களுக்கு காட்டணும். அந்த கிறிஸ்தவர்கள்ன்றதை நம்ம மற்றவங்களுக்கு ஒரு உப்பு போல் சுவையாக, இவங்க ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க, இவங்க கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், ஏசப்பாவுக்கு உரியவர்கள் அப்படின்னு அவங்க நம்மளை சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். ஆனால் நம்ம அதிலெல்லாம் பெருமை பாராட்டக்கூடாது, தாழ்மையாக இருக்கணுங்க. நம்ம உலகத்துக்கு உப்பாக இருக்க முயற்சி செய்வோம். நன்றி. உங்கள் அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக.